ஹோட்டலுக்கெல்லாம் போய் அண்ணா 2 இட்லின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு ஜக்கு நிறைய சாம்பார் கொண்டு வந்து ஊற்றுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 கப் துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்ல தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஜாரில் 3 பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வரமிளகா, ஜீரகம், 4 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா நெய்யை அரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை, ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய வச்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு 3 போல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். சரி, இதையுமே அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி மாறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டு தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பருப்பு தண்ணி அதில் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு கட்டி பெருங்காயம், அதுக்கப்புறம் வெல்லம் எல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து இறக்கணும் அப்படின்னா சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள்ஸே தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். மஸ்ட் ட்ரை ரெசிபி.